வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு ஏஐயும் வேலை இழப்பும். அதாவது இவர்கள் எக்கனாமிக் ஃபோரத்திலிருந்து ஒரு ரிப்போர்ட் தருகிறார்கள். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2030 வேலைவாய்ப்பு 800 மில்லியன் பீப்புள் தே மே லூஸ் த ஜாப்னு. அதே நேரம் சார்ட் படியும் நம்ம முன்பே கணித்து சொல்லியிருக்கிறோம் அந்த ஏஐ சனி என்பதை பற்றி. அதாவது 2017 இருந்து 2051 வரை சனியின் காலம் என்று. ஆக சனியின் காலம் என்றால் ஒரு லேசினஸ், ஒரு வேலை இல்லாமல் ஒரு வேலையில் மாற்றம், அப்படி தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக வேலையாக இருக்கிறது, வேலை பலு குறைக்கப்படுகின்றது, அதனால் சில பேர் வேலை இழக்க நேருகின்றது, அவ்வளவுதான். இதுதான் அதனுடைய சாராம்சம். அது எப்படி ஜாதகத்தோடு ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸோடு ஒத்துப்போகிறது என்று பார்ப்போம். புது சார்ட். ஆக 2030 92 மில்லியன் ஜாப் will be displaced by AI according to World Economic Forum. அதோட ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸை பற்றி ரிப்போர்ட்டை 2025 ஜூன் 24 சொல்கிறார்கள். நாங்கள் ஜூன் 25 தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு முத பதிவு பண்ணோம். ஆக நாங்கள் அதை பார்த்து காப்பி அடித்து சொல்கிறோன்றதுக்கு அப்படியே இருந்தாலும் ஒரு விளக்கம் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா, ஏன் அது நிகழ்கின்றது என்பது. ஆக அதற்கு காரணம் பிளானட்டரி பொசிஷன்ஸ் தான். அந்த ஒரு 30 வருடத்திற்கு சனியின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது 36 வருடத்திற்கு இதன் மாற்றங்கள் 2017 இருந்து 51 வரை சனியின் காலம், அந்த 36 வருடம். ஆக என்ன ஆகிறது, இன்னும் ஒரு சுற்று மீனத்திலிருந்து ஒரு சுற்று பழையபடி இதுக்கு ரிஷபத்துக்கு வரலன்னு ஒரு கவுண்டிங் ஜென்ரலாக. அப்போ என்ன ஆகுது, நமக்கு இந்த வேலை வாய்ப்பு ஏன் அவர்களை இழக்கலாம் என்று சொல்கிறார் என்பதற்கு காரணம் என்றோம் அல்லவா. அதாவது அந்த ரிப்போர்ட்டு சொல்கிறதபடி பார்த்தா நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஏஐயை பற்றி. அப்போ இந்த மாதிரி ஒரு கிரக சூழல் வரும்பொழுது அப்போ அந்த ஏஐ எந்த அளவுக்கு ஒரு பீக் ஸ்டேஜுக்கு போனோம், அதுதான் நம்ம சொன்னோம். சனியின் பகை, சனி திசை பகை புத்தி செவ்வாய் 25, அதனால் வேலையில் சில பாதிப்பு. பெரும்பாலும் சனி திசையில் பகை புத்தியில் தான் வேலைவாய்ப்பு என்பது பயங்கரமாக பாதிக்கப்படுகின்றது சனி திசை நடக்கும் பொழுது. ஆக நமக்கு எப்போதுமே ஒரு பாயிண்ட், சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும், ஒரு பீக், ஒரு சர்ஜிங் பாயிண்ட். அது நேச்சர் எல்லாத்துலேயுமே. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங், ஒரு டெவலப்மெண்ட், அடுத்தது சேச்சுரேஷன், அடுத்தது ஃபால். இது இயற்கை. அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவங்க சொல்கிற மாதிரி பொருள் உற்பத்தி, யூசர், அண்ட் தென் திரும்பவும் உற்பத்தி. ஸோ அப்போ சைக்கிளிக்காக அது வந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று போனோம், ஒன்று உபயோகப்படுத்தினா காலியாகணும், திரும்ப அது வேலைவாய்ப்பை தரணும், இப்படி சைக்கிளிக்காக போயிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகுது, நாம் அதன்படி பார்க்கும் பொழுது 2028 என்பது சுக்கிரனுடைய நட்பு சனி. அப்போ சனி, அது சனி திசை சுக்கிர புத்தி என்பது அப்போ நட்பு. அப்போ அது ஒரு பீக்குக்கு போகலாம் என்ற ஒரு கணக்கு. அடுத்தது புதன் 2029, அப்போ அது புதனுக்கு நட்பு. அப்போ ஆக 29 டார்கெட் ஜென்ரலாக வைக்கிறோம். அதே தானே அவங்களும் சொல்லியிருக்காங்க 2030ன்னு. அது வலுப்பெறுவது அந்த திசா புத்தியில் தானே. நட்பு கிரகங்கள் இருக்கும்போது தான் அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பை அந்த திசை அடையும். ஆக அவர்கள் சொன்னதும் நாம் கணித்ததும் கரெக்டாக ஒன்றாக வருகின்றது. அடுத்தது 2030. இந்த 2030 சனி கிரகமானது சூரியன் நட்சத்திரம் ரிஷபத்தில் வரும். சூரியன் நட்சத்திரம், சந்திரனின் நட்சத்திரம், அடுத்தது செவ்வாயின் நட்சத்திரம். ஆக அது செல்லும் நட்சத்திர கால்கள் அனைத்தும் பகை கிரகங்களின் கால்களாகவே, நட்சத்திரங்களாகவே அமைகிறது. அப்போது நாம் அதை எதிர்பார்க்கலாம். அப்போ 2030 என்று இவர்கள் கணித்ததும் இந்த ஜாதகப்படி அது வருவதும் கரெக்டாக தானே இருக்கிறது, சார்ட்டு படி வரும்போதும். அப்போ ரிஷபத்தில் அது வரும்பொழுது குறிப்பாக ரோகிணி நட்சத்திரம். ஏனென்றால் ரிஷபத்திலிருந்து சனி 3ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கும். அப்பொழுது சந்திரனை பார்க்கிறது. இந்த சந்திரனின் திசையும் புத்தியும் பாதிப்பு ஏற்படுத்தும் அல்லவா. அந்த சந்திரன் புத்தி அதுவும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆக ஒரு நமது மனநிலை மாறுபடும் நிலை, அதாவது ஜென்ரலாக மாறுபடும். ஏன்னால் போத் தி எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரெண்டு பேருடைய மனநிலையும் மாறணும் தானே. மனநிலை மாற்றம் என்பது எல்லாருக்கும் பொது.
அப்போ அவர்களுடைய மனநிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஐடி ஜெயண்ட் அவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி 800 மில்லியன் ஜாப்ஸ் மேபி லூஸ் இன் 2030 அப்படின்னு அவர் ஒரு போட்டார். அப்போ இந்த கிரக நிலையம் அது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அதாவது ஜோதிடம் ரீல் என்றால் அவர்கள் சொல்லுவது ரியல் என்றால் அந்த ரீலும் ரியலாகும் சூழலாகின்றது. அதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதாவது ரிப்போர்ட்டும் ரீலும் கோயின்சைட் ஆகுது. நம்ம ஜோதிடத்தை ரீல் என்று வைத்தாலே அந்த ரியலும் ரீலும் கோயின்சிடென்ஸ் தான் ஆகுது. ஏனென்றால் இதற்கு பல வருடங்களுக்கு முன்பு ஒரு ஆய்வு நடத்தினார்கள் ஹைட்ரோ எனர்ஜி பற்றி, அதாவது நீரோளம் மேம்பாடு. அவர்கள் அமெரிக்காவில் நடத்தும் பொழுது ஒன் சைடு அஸ்ட்ராலஜரை வச்சுக்கிட்டாங்க, இன்னொரு சைடு சயின்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டாங்க. அவங்க அனலைஸ் பண்ணும்போது சயின்டிஸ்ட் அவங்க அனலைஸ் பண்ண சொன்னாங்க. ஆக்சுவலி வாட்டர் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, எத்தனை வருஷம் இது வரும், நெக்ஸ்ட் இதோட பொசிஷன் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 15 இயர்ஸ் ஆகும் பொழுது இந்த வாட்டர் ரிசர்வ் குறைஞ்சிரும் அப்படின்னு. அதையேத்தான் ஜோதிடர்களும் அப்பொழுது சொன்னார்கள், விருச்சிகத்தில் சனி வரும் பொழுது என்று. கிட்டத்தட்ட 1986 இந்த மாதிரி ஒரு சூழல் நேர்ந்தது, விருச்சிகத்தில் சனி வரும் பொழுது. நாம் இப்படி பார்ப்போம், இவர்கள் சொல்வது விருச்சிகத்தில் சனி வரும், நவாம்சத்துலேயும் அதே பலன் தானே வர வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 30 ரேஞ்சில் மிருக சீரிசம் 3ஆம் பாதத்தில் சனி வரும். அதன் நவாம்சம் விருச்சிகத்தில் மிருக சீரிசம் 4ஆம் பாதம். அப்போது தான் உங்களுக்கு நவாம்சம் வந்து துலாம் நவாம்சம் மிருக சீரிசம் 3ம் மிருக சீரம் 4 விருச்சிகத்தில் விழும். அப்போது உங்களுக்கு அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் வருது. இவங்க என்ன சொல்கிறார்கள், இன்ஜினியரிங் டெக் இதெல்லாம் அதிகமாகன்றாங்க. அப்போ ஒருவேளை ஹைட்ரோ இன்ஜினியரிங் அதுக்கு நெசசிட்டி தேவைப்படலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும்னு இவங்க சொல்லும்போதே வி ஷுட் ப்ரிப்பேர். நாம் அந்த 5 இயர்ஸ் ரெடி பண்ணி போனால் அதை மேக்கப் பண்ணிடலாம். இதே தான் அவர்கள் 1995 ஃபாரின் மேகசின் சொன்னார்கள், பொருளாதார நிபுணர் எக்கனாமிக் ஃபோரம். அவர்கள் என்ன சொன்னார்கள், 2025 பேப்பர் ஒர்க் காணடைஞ்சிடும், ஹெரிடிட்டரி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் மேலோங்கும் என்றார்கள். ஆனால் என்ன ஆகிவிட்டது, ஆக்சுவலாக பேப்பர் ஜாப்லாம் போச்சா 2025. இப்போ இதே தான் அவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது 2030 நடக்கும் என்று. அப்போவும் அது சனியின் தாக்கம்தான். 2025 என்பது சனி திசை சூரிய புத்தி பகை கிரகம் அப்பொழுதும். ஆக இது பகைக்காலில் செல்லும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. புராணங்களிலும் அப்படித்தான். புராணங்களில் சனி என்ன சொல்லும், தசரதன் அவர் ஆளும் பொழுது நான் ரோகிணியை பிளந்து கொண்டு செல்வேன், அப்பொழுது நாட்டில் பயங்கரமான வறட்சி ஏற்படும், நீர் இல்லாமையால் அனைவரும் அவதிப்படுவர் என்று சொல்லும்போது தசரத சக்கரவர்த்தி அவருடன் வேண்டுகிறார், சனீஸ்வர தேவா நீ இப்படி செய்தால் நான் எப்படி ஆட்சி செய்வது என்று. அப்புறமேல அவர் அது ஒரு மந்திரம் அருளினார். அதுதான் நீங்கள் நிறையா டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த தசரத மந்திரம். அதை அவர் சொல்கிறார், இந்த மந்திரத்தை சொல்ல அதனால் பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிடுறார். தண்ணி டியூ டு ஃப்ரிக்ஷன் ஹீட் அதிகமாகுது இல்லையா, ஆக்சுவலாக டியூ டு ஃப்ரிக்ஷன் ஹீட் அதிகமாகுது. அப்போ ஹீட் அதிகமாகுது, ஆக்சுவலாக அது ஏதாவது கட் பண்ணி தானே அவங்களுக்கு மெட்டலாக இருந்தாலும் அதானே உங்களுக்கு பிளாஸ்மா டெக்னாலஜி கட்டிங் மிஷினாக வந்தது. நீர் தானே, நீரை வச்சு தானே இரும்பையே கட் பண்ணுறோம், ஆனானப்பட்ட இரும்பையே. ஆக உங்களுக்கு அந்த வாட்டர் என்பது ஃப்ரிக்ஷன் அவ்வளோ அதிகம். அப்போ என்ன ப்ரெஷரில் அடிக்கணும், அதுதானே கணக்கு உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது, ஆக இந்த சனி என்பது அது ஒரு நீர் கிரகம். நீர் கிரகம் நீரிலே கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணி விடுகின்றது. ஆக இந்த ஏஐ அதுவும் இந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் ரெண்டுமே ஒன்றா வருது. அந்த 2030 இருக்கிற ரேஞ்சை பார்த்தா நார்மலாக போவது வேறு விஷயம், அது ஒரு சர்ஜிங் பாயிண்ட் வருன்னும் போது அவர் சொல்லுவது இந்த புராண கதை எல்லாம் கோயின்சைட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஏஐயில் இருக்கிற அந்த ஒரு அதாவது என்ன சொல்லுது, இந்த கம்ப்யூட்டர்லேயே ஒரு ஹெட்டாக இருக்கிறவரே அவர் தோழருக்கு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு தடவை இந்தியாவுக்கு ட்ரிப் போயிட்டு வாங்க, ஒரு 1 மந்த் டூர் அடிச்சுட்டு அங்கே உள்ள வால் மியூரல்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க, யூ மே கெட் சம் சொல்யூஷன் டு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அவர் ஃப்ரெண்ட்லி இதில் அவர் சொல்லியிருக்காரு. அது உண்மை தானே. ஆக உங்களுக்கு இந்த ஏஐ என்பது இந்த மாதிரியான ஒரு அவங்க கணிப்பு, எக்கனாமிக் ஃபோரம் கணிப்பும் நாம் கணித்தது ஒன்றாகத்தானே வருகின்றது. ஆக இது வந்து பிளானெட்டில் தான் செய்து தவிர்த்து நாம் அவங்க
அவங்க மூலிமா அது கன்வே ஆகுது மேட்டர், அவ்வளோதான். ஆக்சுவலி பிளானெட்டர் தான் வந்து அதிகமாக நம்மளை டாமினேட் பண்ணுது. நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணுறோம், பார்க்குறோம். அப்போ நெட் ரிசல்ட் இதுதான்னு தெரியுது. அது நீங்கள் சயின்டிஃபிக் மெத்தடாக போய் அப்ரோச் பண்ணும்போது, குரூப் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணும்போது அதான் ரிசல்ட் வருது. இது பிளானெட்டரி பொசிஷன் படி இப்போ கூட நீங்கள் இன்டர்நெட்டை தட்டி வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஏஐ இன் 230 பார்த்தீங்கன்னா அதான் வருது. அதே தானே நம்ம சொல்லிக்கிறோம். ஜாதகத்தில் இப்படி எடுத்து இந்த சனியின் பீரியடு 17 51 வரை நடக்கின்றது, இந்த இதில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெறும் என்று நம்ம கணிக்கிறோம். அப்போ உங்களுக்கு இந்த ஒரு கணக்கு அந்த அது எப்போ பீக்கில் வருதுன்னு சொன்னால் அவங்க சொல்ல மாதிரி அந்த 35 போது அந்த சந்திரன் இது நடக்கிற சந்திர புத்தி வந்து விடுகின்றது. அப்பொழுது உங்களுக்கு அது அதிகமாக பிரச்சனை உண்டு பண்ணி. இன்னொன்றையும் கவனிக்க வேண்டும். சனி ரிஷபத்தில் வரும்போது அது 7ஆம் இடத்தை பாதிக்கும். அதாவது அதை என்ன சொல்வது, விருச்சிக ராசி அது வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னா சப்போஸ் ஒரு கிளீனிங் ஒர்க் மெயின்டெனன்ஸ், ஒரு பெயிண்டிங் ஒர்க் மெயின்டெனன்ஸ், ஒரு அஸ்ட்ராலஜி சொல்கிறோம், இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி தான், அந்த மாதிரி ரேஞ்சில் போகுது. அப்போ என்ன ஆகுது, அந்த மெயின்டெனன்ஸ் பாதிக்கப்படுகிறது. அப்போ அந்த சனி அங்கே வரும்போது மெயின்டெனன்ஸ் என்பது பாதிக்கப்படுகின்றது என்பது என்ன, அது போத்த நமக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கும் பாதிப்பு வருதா, நாமளும் அதில் இன்வால்வ் ஆகிடுறோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது நமக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. ஆக இந்த சனியை பொறுத்தவரை உத்தியோகக்காரன் ஆயுள்காரகன் என்று ஒரு அமைப்பை எடுத்தாலும் ஒரு பகை கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நிறைய பிரச்சனையை உண்டு பண்ணி விடுகின்றது. ஏனென்றால் ரிஷபத்தில் இருக்கும்போது 3ஆம் பார்வையாக அங்கே பார்க்கும். 3ஆம் பார்வை சந்திரன், அந்த திசாபுத்தி. அடுத்தது இங்கே பார்த்தால் செவ்வாய். அப்போ 25 அப்படி. அப்போ நெக்ஸ்ட் அதோட சர்க்கிள் ஒரு 7 வருஷம் கழித்து வரும்போது என்ன ஆகும், 25 7 32 அந்த ரேஞ்சு, அப்போ 30 ரேஞ்ச், அப்போ அந்த 35 பார்டர் வந்துடுது. ஸோ அப்போ இது வந்து இந்த வேலை வந்து ஒரு சுமூகமான சூழல் வருவது என்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கணும் போது வி ஹாவ் டு அடாப்ட். அவங்க சொல்கிறது இன்னும் ஒரு 10 years 235 or 30, அப்போ வி ஹாவ் டு ப்ரிப்பேர். நாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டா அந்த அவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி டெக் இது இன்ஜினியரிங் இதெல்லாம் ஃப்ளரிஷ் ஆகும்னு. அப்போ நாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்போ இல்லை இதுவோ போகும்போது நாம் அதன் அடுத்தது 10ஆம் பார்வை என்னும்போது அது கும்பத்தில் வீழும். ரிஷபத்திலிருந்து 10ஆம் பார்வை. அப்போ என்ன ஆகி விடுகின்றது, அது ராகோட மூலம் திரிகணும். அப்போ அது சர்ஜிங் பாயிண்ட். அப்போ 230 ஒரு சர்ஜிங் பாயிண்ட் ஆகிடுது. ஏஐயில் டாப்பில் போகுது, அந்த இடம் சேச்சுரேஷன் பாயிண்ட்டாக வருது. அப்போ உங்களுக்கு வந்து இவர்கள் சொல்வதும் எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட் போத் சேம். அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டும் கோயின்சைட் ஆகுது, அவங்களுடைய அனலைஸ் ரிப்போர்ட்டும். ஸோ ரியலும் கோயின்சைட் ஆகுது. நம்ம நிறைய பேர் ஜோதிடத்தில் ரீல்னு தான் சொல்கிறாங்க, யாரும் ரியல்னு சொல்ல. ஆனால் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரீலும் கோயின்சைட் ஆகின்றது. ஆக இந்த ஏஐ அவர்கள் இவர்களா சொன்னார்களா அல்லது அந்த சனீஸ்வரன் சொல்ல வைத்ததா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.